BCom, CA, CS, MBA, BMS, BBA இப்படி பொருளாதாரம் நிர்வாகம் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பக்கம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆக போகிறீங்க, என்ன மாதிரி வேலைவாய்ப்பு நோக்கி நகர போகிறீங்க, அந்த அறிவு உங்களோட பகிர போகிறேன். இன்னொன்று, உங்களுடைய பாடத்திட்டத்தில், அதாவது நீங்கள் படிக்கிற இந்த படிப்பில் அடிப்படையை தயவுசெய்து தெளிவாக வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன். அடிப்படை தெளிவாக இல்லைன்னா நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அதில் இருக்கிற வெறும் மார்க் பர்சன்டேஜஸ்க்கு, அதாவது நீங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்குறதுக்காக மட்டும் படித்த மாதிரி ஆகிப்போம். அது எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் அடிப்படையில் நீங்கள் எதெல்லாம் நம்ம தெளிவாக வச்சுக்கணுன்றதை ஒரு 5 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். தயவுசெய்து 5 விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தேடி தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கணும். அது ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஒரு 2 மாதம் 3 மாதம் தேவை கிடையாது. ஒரு 10-15 நாள் இருந்தால் போதும், இந்த விஷயங்களை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த வீடியோ பார்த்து அடுத்த 15 நாள் இருக்கு இல்லையா, அடுத்த 15 நாளைக்கு இந்த நான் சொன்ன வேலையை மட்டும் தயவுசெய்து பாருங்கள். சரியா? சரி, முதல் என்ன விவரங்களை இந்த பொருளாதாரம் நிர்வாகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட், ரிசர்வ் பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது? ரிசர்வ் பேங்க் வந்து நாட்டுடைய நாணயம் அச்சிடுதல் முறையில் இருக்கு இல்லையா, நாணயம் அச்சிட்டு புழக்கத்தில் விடக்கூடிய வேலைகள்லாம் இதை பார்க்குது. ரெண்டாவது, கமர்ஷியல் பேங்க் இருக்குல்ல, ICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் போன்ற வங்கிகளை கட்டுப்படுத்துது. மூணாவது, அரசுக்கு வங்கியாக செயல்படுது. அதாவது மத்திய அரசு ஒரு 2000 கோடி தமிழக அரசுக்கு தரதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலைகளை பார்க்குறது இந்த ரிசர்வ் பேங்க் தான். சரியா? இந்த மாதிரி வேலைகள்லாம் ரிசர்வ் பேங்க் பண்ணுது. அதுக்கு மேலே என்னென்ன வேலைலாம் பார்க்குறதோ தயவுசெய்து தேடி தெரிஞ்சுக்கணும். அடுத்து கமர்ஷியல் பேங்க். நல்லா இந்த விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கோ. கமர்ஷியல் பேங்க் நீனும் ஆரம்பிக்கலாம். அதற்கான வழிமுறைகளை ரிசர்வ் பேங்கே கையில் கொடுத்துருக்கும். கமர்ஷியல் பேங்கை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 வேலை தான். ஒன்று பணம் உள்ளே வரணும், இன்னொன்று பணம் வெளியே போகணும். இந்த 2 வேலை தான். பணம் உள்ளே வரதுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க? சேவிங் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? பணம் வெளியே போகிற வழி லோன் கொடுக்கறது, அதாவது ஹவுசிங் லோன் கொடுக்குறது, பர்சனல் லோன் கொடுக்குறது, பிஸ்னஸ் லோன் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்க. சரியா? ஒரு பக்கத்து பணம் உள்ளே வருது, இன்னொரு பக்கத்து பணம் வெளியே போகுது. இந்த 2 நடவடிக்கை மட்டும்தான் பேங்கை பொறுத்த வரைக்கும். ரொம்பலாம் போட்டு குழப்பாது. சரியா? வங்கியுடைய வருமானம் இருக்கு இல்லையா, வங்கியுடைய லாபம்ன்றது இந்த லோன் கொடுக்குறாங்களே அதில் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது வட்டி, அதுதான் அவங்களோட வருமானம். ரொம்ப எளிமையாக நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸை எடுத்து பாரு, அதனுடைய நடைமுறை என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ நீ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரிசர்வ் பேங்க்குக்கும் பேங்குக்குமான, கமர்ஷியல் பேங்க்குமான தொடர்புகளை அது எப்படி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற புத்திசாலித்தனம் என்ன, அது நீ தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். அது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, நாளைக்கு நீ ரிசர்வ் பேங்கோடைய கவர்னரை போய் உட்கார, இல்லை ரிசர்வ் பேங்கில் முக்கியமான அதிகாரியை போய் உட்காருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முழுக்க உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நாட்டில் என்ன மாதிரி நகர்வு இருக்குன்னு உனக்கு தெரியணும். அப்போ தான் உனக்கு அந்த உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு கற்பனை, ஒரு ஆசை வரும். சரி சொல்கிறதா? அப்போ ரிசர்வ் பேங்க்கும் வங்கிக்குமான தொடர்பு என்னமா இருக்குது? எடுத்துக்காட்டுக்கு CRR, SLR, ரெப்போ ரேட், இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலாக சொல்கிறாங்களே வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு உண்மையில் என்ன அர்த்தம்? எடுத்துக்காட்டுக்கு SLR, அதாவது லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ எனக்கு 21.5 ஏதோ வச்சுப்பான்னு வச்சுக்கோங்க, 21%. CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது ஒரு 4%. இந்த மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வங்கி ஆரம்பிச்சிட்டிங்க, வங்கியுடைய மொத்த வருமானம் இருக்கு இல்லையா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அது மாதிரி வருமானம் வருதுல்ல, அந்த வர வழியில் இப்போ 100 கோடி ரூபா வந்திருக்குது. அப்படின்னா அந்த 100 கோடியில் 4 கோடி அது CRR 4%னா 4 கோடி ரிசர்வில் வைக்கணும். லிக்விடிட்டி ரேஷியோ இருக்கு இல்லையா, அது ஒரு 20% வச்சுக்கோங்க. அந்த 21%னா அந்த 21%க்கான காசை எடுத்து மத்திய மாநில அரசு இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்குற பாண்டில் நம்ம போட்டு வைக்கணும். இது போக மிச்சம் இருக்கிற காசை தான் நீங்கள் லோனாக கொடுக்கணும். இந்த மாதிரி வரமுறைகள்லாம் மத்திய ரிசர்வ் பேங்க் வழிகாட்டும். ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வங்கி நடத்துகிறீங்க, ஓரளவுக்கு மேலே நீங்கள் லோன் கொடுக்குறீங்க, கொஞ்சம் அதிகப்படியான பணத்தை நீங்கள் ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்கிக்க விரும்புகிறீங்கன்னா, உங்களுக்கு, அதாவது ரிசர்வ் பேங்க் கமர்ஷியல் பேங்க் கொடுக்குது இல்லையா, அதுக்கான வட்டி அப்படின்னு வச்சுக்கோ. இந்த ரெப்போ ரேட்டை கூட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, வங்கிகள் ரிசர்வ் பேங்க்லேருந்து வாங்குற தொகை இருக்குல்ல, அதை கம்மி பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோ. வங்கிலேருந்து வாங்குறத கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்? லோன் கொடுக்குறது அதிகமாக குறைக்கும், இல்லாட்டி லோன் கொடுக்கறதுக்கான அந்த வட்டி விகிதம் இருக்குல்ல, அதை அதிகப்படுத்தும். அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட். இதுக்கான தொடர்பு எப்படி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோ. எங்கெங்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக கோதுமை கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் காட்டன் கிடைக்கும், எந்தெந்த இடங்கள்லாம் மெஷினரி கிடைக்கும், எந்தெந்த இடங்கள்லாம் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி சந்தை, உலகளாவிய சந்தை இருக்கு இல்லையா, அதையும் உள்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சந்தைகள் இருக்குது, அது எப்படியான சந்தைகள் இருக்குன்ற விவரம் உனக்கு கட்டாயம் தெரியணும். ஏன்னா நீ பொருளாதாரம் சார்ந்து படிக்கக்கூடிய ஆள், நிர்வாகம் சார்ந்து படிக்கக்கூடிய ஆள், உனக்கு முதல் தேவை எதுனா சந்தையை பற்றியான விவரம் தெரியணும். அதாவது பெல்லாரி வெங்காயம் கிடைக்குதுன்னா, பெல்லாரி பக்கத்தில் இருக்கிற பெல்லாரியிலேயே
பெல்லாரி சுற்றி இருக்கிற இடங்கள்லேயே ஜீன்ஸ் பேண்ட்டும் கிடைக்கும் அப்படின்ற விவரம் உனக்கு தெரியணும். அப்போ என்ன விஷயம் நான் சொல்கிறேன்னா, நாடு முழுவதும் எந்த மாதிரியான சந்தை நிலவரம் இருக்குது, ஒரு சந்தையிலேருந்து இன்னொரு சந்தைக்கு ப்ராடக்ட் இந்த பொருள் நகருது இல்லையா, அங்கே நகரும் போது அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பொருளுடைய விலை எவ்வளோ மாறுது, இந்த விவரம் கட்டாயம் உனக்கு தெரியணும். எடுத்துக்காட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட் இருக்குல்ல, அந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து கோயம்பேடு சென்னை மார்க்கெட்டுக்கோ அதே பொருள் கொச்சி மார்க்கெட்டுக்கோ நகரும் போது என்ன அளவுக்கு அது விலை மாற்றம் அடையுது, இந்த விவரம் நமக்கு புரியணும். இந்த விவரம் ஏன் புரியும் நான் சொல்கிறேன்னா, இந்த விவரம் புரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு காசு தேடுற புத்திசாலித்தனம் வரும். அதுக்காக நான் சொல்கிறேன், சரியா? அதாவது நாட்டினுடைய சந்தை விவரங்கள் இருக்கு இல்லையா, அது உனக்கு நல்லா புரியணும். அடுத்து ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்டை சந்தைப்படுத்த தெரியணும் உனக்கு. அடுத்து உனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய புத்திசாலித்தனம், அதாவது சந்தைப்படுத்த தெரியணும். இப்போ நாட்டில் வந்து ஃபேர்னஸ் க்ரீம், அதாவது வெள்ளையாகிறதுக்கான க்ரீம் அதிகமாக விற்கிறாங்க. கருப்பாக இருந்து 10 நாளில் வெள்ளையாயிடலாம், அந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, சரியா? எனக்கு தெரிஞ்சு கருப்பாக இருந்து வெள்ளை ஆகவே முடியாது, ரைட்டா இல்லையா? யூவி ப்ரொடக்ஷன் வேணால் பண்ணலாம், அந்த மெலன் சுரக்கிறத வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், கண்டிப்பாக வெள்ளை ஆக முடியாது. ஏன்னா அவர் வேணால் ஒரு மாநிலத்தில் வேணால் ஒரு சில களங்கம் இல்லாமல் வேணால் காட்டலாம். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போடுறான், வெள்ளை ஆகலான்னு போடுறான். ஏன் போடுறான்? ஏன்னா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு பொருள் விற்கிது, அது ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் எப்படி செஞ்சுருக்கான், மக்களுடைய குணம் அறிஞ்சு செஞ்சுருக்கான். மக்களுக்கு வெள்ளை யாரும் பிடிச்சிருக்குது, வெள்ளைன்றது ஒரு உயர்ந்த குணம் நினச்சி வச்சுருக்கானுங்க. இந்த மடத்தனத்தை பயன்படுத்தி அவன் வியாபாரம் பார்க்குறான். நான் சொல்கிறது ப்ராடக்ட் சக்ஸஸ், கரெக்டாக இல்லையா? ப்ராடக்ட் சக்ஸஸ் நல்லபடியாக விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. அவள் ப்ராடக்டுடைய குணம் என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் நீ செய்யலைன்னா அது உன்னை நோக்கி காசை வர வைக்கணும், இவ்வளோதான் அதோட குணமே. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு ப்ராடக்டுடைய குணம் என்னமா இருக்குன்னா உன்னை நோக்கி காசை வர வைக்கும். ஆனால் விஷயம் என்னன்னா, அது நீடித்த அளவுக்கு மக்கள் வெற்றி பெறணும்னு நினச்சின்னா அந்த ப்ராடக்ட், அந்த பொருள் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படும். நல்லா புரிஞ்சுக்கோ, மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா கட்டாயம் அந்த பொருள் வெற்றி அடைச்சு. இதுதான் 18ஆம் நூற்றாண்டில் விக்டோரியா மகாராணி காலத்தில் தொழில் புரட்சி நடந்தப்ப இருந்த புத்திசாலித்தனம். எல்லா பேருமே ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோப்பு கட்டிலேருந்து ஷாம்புலேருந்து எல்லாத்தையும் புதுசாக கண்டுபிடிச்சி அனௌன்ஸ் பண்ணான். அது எதுக்கு பண்ணானா, அவன் நோக்கி காசு வர வைக்கிறக்காண்டி, அதான் முக்கியம். அதே நேரம் மக்கள் வாங்கும்போது அவங்க அதனால் பயனடைஞ்சாங்கன்னா தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆக பொருளுடைய குணம் என்னவா இருக்கும் போது நம்மளை நோக்கி காசு வர வைக்கிறது. அப்போ உனக்கு பொருளுடைய குணத்தை வடிவமைக்க தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கோ, சந்தைப்படுத்த தெரியணும். எந்த சந்தையில் என்ன மாதிரி பொருள் விற்கும், எந்த மாதிரி பொருள்கள் விற்கிறதுக்கு என்ன மாதிரியான சந்தைப்படுத்துதல் தேவை, இந்த மாதிரி விவரங்கள்லாம் நீ தயவுசெய்து எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது ஃபேர் அண்ட் லவ்லில் ஆரம்பித்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமான குணத்தையும் தயவுசெய்து நீரே சும்மா இருக்கும்போது தேடிப்பார். அப்போ தான் உனக்கு சந்தைப்படுத்துகிற புத்திசாலித்தனம் வரும். அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பொருளை வெற்றிகரமாக விற்பனையை கொண்டு போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ, புதுசாக ப்ராடக்ட் செஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த ப்ராடக்ட் செஞ்சு அது மக்கள் மத்தியில் வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறலன்னு வச்சுக்கோங்க, அது நீ என்ன கண்டுபிடிச்சாலும் வேஸ்ட்டு. அப்படிதான், அதுதான் பொருளாதார உலகம். ஆக நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ஏதாவது ஒரு பொருள் வெற்றிகரமாக சந்தைப்படுத்தக்கூடிய நபர்கள் தேவைப்படுது. அந்த நபர் தான் நீ. அதனால தான் இந்த ரெண்டுக்குமான தொடர்பை தெரிஞ்சுக்கோ நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அதுக்கடுத்து நாட்டுடைய வரவு செலவு, அதுக்கப்புறம் நிதி திட்டம், இந்த விஷயங்களை போட்டு பழகு. அதாவது நாட்டில் மத்திய அரசு மாநில அரசு யார் பட்ஜெட் போட்டாலும் தயவுசெய்து சரியாக தப்பான்ற விட நீ அதில் ஆர்வம் காட்டு. எப்படி அதை செலவினங்களை பண்ணுறாங்க, எங்கிட்டிருந்து வருமானம் வருது, எங்கிட்டிருந்து செலவினம் பண்ணுறாங்க, எவ்வளோ வருமானம் வருது, அது எப்படியாவது செலவினங்களை திட்டமிடுறாங்க, இந்த விஷயங்கள் தயவுசெய்து நீ தேடிப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உனக்கு. அதுக்கடுத்து அதில் நிதி திட்டம் போடுறாங்க இல்லையா, இந்த நிதி திட்டம் இருக்கு இல்லையா, அது நாட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்குது, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு வீடு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு புதுசாக நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிறதுக்கான நிதி திட்டம் எனக்கு தேவையா இல்லையா? அதாவது நான் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு நிதி திட்டம் இருக்குது. அந்த நிதி திட்டத்தை போட்டு கொடுக்குற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு 10 மிஷின் போட்டு ஒரு நான் ஆடை தயாரிக்கும் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அந்த மிஷினரி எங்கே வாங்கலாம், அந்த மிஷினரி எவ்வளோ விலை இருக்கும், அந்த மிஷினுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் என்ன, அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ஸில் நம்ம அமைக்கணும், அதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவை, இந்த விஷயத்தில் ஏதாவது தெரியணும், உனக்கு கட்டாயம் தெரியும். எப்போ தெரியும்? உனக்கு சந்தை விவரம் தெரிஞ்சால் தான் தெரியும். இந்த விஷயங்களை தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், உன்னால் மார்க்கெட்டில் நிதி திட்டத்தை தெளிவாக போட்டு தர முடியும். நிதி திட்டத்தை போட்டு தர அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் வந்துருச்சுன்னா நிதி ஆலோசனை பண்ணுற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்துடும். அதனால் நான் சொல்கிறேன், நிதி திட்டங்களை ஆரம்பத்துலேருந்து போட்டு பழகு. எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நிதி திட்டம் ரொம்ப தெளிவாக அதிகபட்ச தகவலோட நிதி திட்டத்தை போட்டு பழகு.
எப்படி எப்படி போடுறாங்க, அதாவது ஒரு வீடு கட்டுறதுல ஆரம்பிச்சு நாட்டோட நிர்வாகம் வரைக்கும் எப்படி நிதி திட்டங்களை போடுறாங்க, எப்படி நிதி திட்டங்களை வடிவமைக்கிறாங்கன்ற விஷயத்தை தயவுசு தெரிஞ்சுக்கும். அதுக்கடுத்து இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, தயவுசு நீங்கள் எல்லாமே அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதுக்கும் பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குமான தொடர்பு என்ன, இது ரெண்டும் தெளிவாக உனக்கு புரியணும். நான் இந்த விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விரும்பலை. நான் ஒரு 2 புத்தகம் மட்டும் சொல்கிறேன், தயவுசெய்து அதை வாங்கி படி. எனக்கா 2 புத்தகம் கட்டாயம் உனக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும். சரியா? சோமா வல்லியப்பன் சார் எழுதின அல்ல பணம்னு ஒரு புத்தகம் இருக்கும். அது 2 பகுதியில் வந்துடும். முதல் பாகம், 2வது பாகம். அந்த 2 பாகத்தை ஒழுங்காக படி. அந்த 2 பாகம் நல்லா பிடிச்சிருச்சுன்னா மற்ற பாகங்களை வாங்கி படி. எனக்கு தெரிஞ்ச 5 பாகம் வரைக்கும் வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் முதல் 2 பாகம் இருக்குல்ல, அது கட்டாயம் நீ படிச்சே ஆகும். எனக்காக தயவுசெய்து சொல்கிறேன், அந்த புத்தகத்தை வாங்கி படி. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அது முழு விவரங்களை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீயே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 5000 போனால் போயிட்டு போகணும், உள்ளே இறங்கி என்ன ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். அதாவது தியரி அவர் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நீனே இறங்கி பார்த்துரு. சரியா? இதில் அடுத்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இந்த பெருநிறுவனங்கள் ஒவ்வொரு வருடமும் வெளியிடுற அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த நிதி அறிக்கைகள், லாப நஷ்ட விவரங்கள், அது எப்படி வெளியிடுறாங்க, அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன மாதிரி லாபம் பார்க்குறான், எம்ப்ளாய் எவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த விஷயம் ஃபுல்லாக வரும். ஓரளவுக்கு உனக்கு ஐடியா கிடைக்கும். அந்த விவரங்களை எடுத்து படி. சரியா? அப்போ ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஷேர் மார்க்கெட்டும் தொடர்பு இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள், இவங்க 2 பேருக்கு இடையில அந்த நிதி விஷயங்கள் எப்படி நகருது, இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். கடைசியாக வருமான வரி தாக்கல் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி, இதுக்கான விஷயங்கள். அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இருக்கும்போதே நீ காலேஜ் படிக்கும்போதே சின்ன கடைகள் இருக்குல்ல, அதுகளுக்கு சேல்ஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ணி பழகு. அது எப்படின்னு தேடி தெரிஞ்சுக்கும். அது ரொம்ப பெரிய கஷ்டமான கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எளிமை. நீ அதை எப்படி பண்ணணும்னு தயவுசெய்து நீ தேடி படிச்சேன்னா, ஒரு 2 கடைக்கு காசுலாம் வேணாம் சார், அப்புறம் அறிவு பழகும் இல்லையா, அந்த 2 கடைக்கு நானே ஃபைல் பண்ணி தரேன்னு தயவுசெய்து போய் ஃபைல் பண்ணி பழகு. சேல்ஸ் டேக்ஸ் எப்படி பண்ணுறது, இன்கம் டேக்ஸஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, இந்த விஷயங்களுக்குள்ளே இருக்கிற புத்திசாலித்தனம் என்ன, அதையெல்லாம் தயவுசெய்து தெரிஞ்சுக்கும். 1. 2வது, ஏற்றுமதி இறக்குமதி ஆகும்போது என்னென்ன மாதிரி பேப்பர் கிளியரன்ஸ்லாம் தேவை, என்ன மாதிரி பேப்பர்லாம் தேவை, அதுக்கான முழு தகவலுமே நெட்லேயே கிடைக்குது. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோ. அதை விட ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு, இப்படி மாநிலம் விட்டு மாநிலம் பொருள் நகருது இல்லையா, அதாவது ப்ரொடக்ஷன் ஆன பொருள் ஒரு மாநிலத்தோடு இன்னொரு மாநிலத்துக்கு நகருதுல, அப்படி நகரும்போது என்னென்ன பேப்பர்லாம் தேவை, அதாவது டொமஸ்டிக்கல் மார்க்கெட், உள்நாட்டு மார்க்கெட்டில் பொருள் நகர்வுக்கு என்னென்ன பேப்பர்லாம் தேவை, வெளிநாடுகள்லேருந்து உள்ளே வரதுக்கு, இறக்குமதி பண்ணுறதுக்கு, ஏற்றுமதி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பேப்பர்லாம் தேவை, இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கோ. இந்த 5 பகுதிகளில் இருக்கிற தொடர்புகள் இருக்கு இல்லையா, நான் சொன்ன விஷயங்கள், அதை தயவுசெய்து சொல்கிறேன், அடிப்படையில் தெளிவாக புரிஞ்சுக்கோ. யார் வந்து கேட்டாலும் உன்னால் பளிச்சு இதில் பதில் சொல்ல முடியும்னா, குழப்பாமல் பதில் சொல்ல முடியும்னா அதுவே போதும். இந்த துறையில் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது. தயவுசெய்து இந்த விஷயத்தை தெளிவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம இது பார்த்துட்டோம். அடுத்து வேலைவாய்ப்பு, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோ, காசு இல்லைன்னா நம்ம எல்லா பேருக்குமே பாரமாக தான் இருக்கும். அதை மனசில் வச்சுக்கோ. பொருளாதார நிலையில் நீ வலுவாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு நீ சுமையாக இருக்க மாட்டேன். அப்படி நீ பொருளாதார நிலைமையில் சரியாக இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கே நீ பாரமாக இருப்ப. வேலை வாய்ப்பு, இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறேன், நீ தேடி தெரிஞ்சுக்கோ. அரசு வேலை, தனியார் வேலை, அப்புறம் சுயதொழில், இந்த 3ஆக பிரிச்சுக்கோ. 3யுமே தயவுசெய்து என்னால் தேடி அடிப்படையில் தெரிஞ்சுக்கோ. வெறும் அரசு வேலைக்கு மட்டும் வீட்டில் போய் உட்காந்துக்காது. அரசு வேலைன்னா என்ன, தனியார் வேலை எப்படி தேடுறது, நமக்கு சுயதொழில்னா என்ன, இந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டு. சரியா? அரசு வேலையை பொறுத்த வரைக்கும், இந்த அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற குரூப் எக்ஸாம் இருக்குல்ல, அதை பற்றி உனக்கு ஆர்வம் ஆல்ரெடி இருக்குது, அது ஆல்ரெடி உனக்கு தெரியும், அதுக்கு நான் போக விரும்பல. அதிகப்படியாக கணக்காளர் தேவை எங்கே இருக்குன்னா, இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. அதாவது நீ அதிகமாக எழுதுறது வெறும் பேங்கிங் செக்டார் மட்டும்தான் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த தவறை பண்ணாத. ரயில்வே, பிஎஸ்என்எல், இசிஐஎல், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஹச்ஏஎல், இந்துஸ்தான் ஏர்லைன்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி ஏறக்குறைய 300 நிறுவனம் நம்ம மத்திய அரசு கீழே தான் வருது. அதுக்கு பப்ளிக் செக்டாரும் தேடிப்பார். சரியா? அந்த இருக்கிற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா நிறுவனங்களுக்கும் தேவையான வேலை வாய்ப்புலாம் வெளியிடுவாங்க. அந்த எல்லா நிறுவனங்களையும், அது மட்டும் கிடையாது, இந்தியன் ஆர்மி இருக்கு இல்லையா, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த 3, இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு பொதுவான தன்மை இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்ளை செயின், சரிங்களா, லாஜிஸ்டிக், அதுக்கப்புறம் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், இந்த 3 இடத்துலையுமே கணக்காளர் தேவை அதிகமாக இருக்கும்.
இந்த இடங்களில் ஃபுல்லாமே பிகாம் MBA CA CS படித்த பசங்க இருக்காங்க இல்லையா, அதாவது பொருளாதாரம் சார்ந்து படிச்சிங்க இல்லையா, உங்களுடைய தேவை தான் அதிகம். இதில் இந்த நான் ஆர்மி சொன்னேன் இல்லையா, அது தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா அது நீங்கள் கணக்காளராக தான் போக போகிறீங்க, அங்கேயும் நீங்கள் நிதி ஆலோசகராக தான் போக போகிறீங்க. நீங்கள் போய் அங்கே போய் சோல்ஜராக துப்பாக்கி எடுத்து சுடலாம் போகிறதில்ல, சரிங்களா? அங்கேயும் நீங்கள் போக போகிறீங்க. இதுவே ரொம்ப முக்கியம் கேட்டால் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது இந்த வாய்ப்பு வந்துடும். எது? இந்த ஆர்மி வாய்ப்பு, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். இதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்தந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க, நீங்கள் தேடுங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். கூகுளே தேடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு போகிறேன். அது என்னென்னு கேட்டீங்கன்னா, புரியுதோ புரியலையோ, தேவையோ இல்லையோ, தயவுசெய்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது ரெகுலராக வாங்கி சும்மாவாக புரட்டு, அதில் நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் சரி. அதுக்கடுத்து தனியார் வேலை இருக்கு இல்லையா, தனியார் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் செக்டர் இல்லாட்டி சர்வீஸ் செக்டர். பிஸ்கட் தயாரிக்கிறாங்க, இந்த லைட்டு தயாரிக்கிறாங்க, இந்த போர்டு தயாரிக்கிறாங்க, சிமெண்ட் தயாரிக்கிறாங்க, TMT கம்பி தயாரிக்கிறாங்க, இந்த கேமரா தயாரிக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் ப்ரொடக்ஷன் செக்டர். சர்வீஸ் செக்டர்னா ஏர்டெல், ஏர்செல், வோடோஃபோன், கேபிள் டிவி, சன் டிவி, இதெல்லாம் இல்லையா, ஆனால் சர்வீஸ் செக்டரில் வருது. நான் சொல்லப்போல இந்த ரெண்டு பக்கத்துமே என்ன மாதிரியான கணக்காளர்கள் தேவை, என்ன மாதிரியான நிதி ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி அதுக்கு நோக்கி நகர்றது, இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இது படிக்கிறீங்க இல்லையா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இதில் சந்தை இருக்கு இல்லையா, அந்த சந்தை நிலவரம் வரும்போதே உனக்கு சுயதொழிலுக்கான ஆர்வம் வந்திருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா என்னென்னா, இப்போ ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் காய்கறி விலை கம்மி, ஏதோ ஒரு காய்கறியுடைய விலை கம்மி, அதே காய்கறியுடைய விலை வந்து சென்னை மார்க்கெட்டில் கூட, கோயம்பாட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒட்டச்சத்திரத்தை தூக்கி கோயம்பேடு மார்க்கெட்டில் இறக்குறீங்க, இல்லாட்டி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் தூக்கி கொச்சி மார்க்கெட்டில் கொண்டு இறக்குறீங்கன்னா, அந்த இடப்பட்ட நேரத்தில் நீங்கள் போட்ட முதலீடு எவ்வளவா கூடுது இருக்கு இல்லையா, அதான் சார் வியாபாரம். அந்த வியாபாரத்தான புத்தி இருக்கு இல்லையா, அது நீ சந்தையை தேடுற இல்லையா, அப்பயே வந்துடணும். சும்மா அது அறிவுக்காக தேடுற கிடையாது. இந்த செய்கிற வேலை எதுக்கு? நம்மளுடைய வீட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக தேடிடுவோம். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது சந்தையை தேடும் போதே அந்த சந்தையில் எனக்கு எப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தயவுசெய்து தேட ஆரம்பிச்சது, அதுதான் வியாபாரம். அந்த வியாபார புத்தியை தயவு செய்து வளர்த்துக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ புத்திசாலியாக அந்த சமூகத்தில் இருக்கேன்னா, எல்லா துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறதுக்கான வலு ஒன்று இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், உன்னை நம்பி தேசமே இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன், உன்னை நம்பி தான் தேசமே இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் நிர்வாகம் செய்யக்கூடிய மாணவர்களுடைய புத்திசாலித்தனத்தை நம்பி தான் இங்கே இருக்குது எல்லாமே. நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா இந்த சமூகத்தை உங்களால் இழுத்துட்டு போக முடியும், பொருளாதார முன்னேற்றம் அடைய வைக்க முடியும். அதுக்காக தான் நடத்துறது. மூணாவது, இந்த ஜாதி மதம் மொழின்னு ஏகப்பட்ட வட்டம் இருக்குது, அது ஃபுல்லாக அரசியல் வட்டம். அந்த எந்த வட்டத்திலும் தயவுசெய்து சிக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே அரசியல்ன்றது ஆரோக்கியமான அரசியலே கிடையாது, எல்லாமே வெறுப்பு அரசியல், முழுக்க முழுக்க வெறுப்பு. எனக்கு ஒரு மதம், எனக்கு ஒரு அரசியல் கட்சி பிடிக்குதா, அதை எதிர்த்து இன்னொரு அரசியல் திட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இங்கே அரசியல். அப்படியான ஒரு குணம் ஆகிப்போச்சு. தயவுசெய்து அதுக்குள்ளே போகாது. முக்கியமாக கம்யூனிஸ்டுக்குள்ளே போயிடாது. ஏன்னா இந்த வயசில் உனக்கு கம்யூனிசம் பிடிக்கும், அது அடுத்த 10 வருஷத்தில் உனக்கு உருப்படலாம் வாங்கிக்கும். ஏன்னா கம்யூனிசம்ன்றது ஒரு தோல்வி அடைஞ்ச கொள்கை. அது இங்கே எவனை எடுத்து சொல்கிறதுக்கு ஆளக்கான. வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப குழுக்குள்ளுன்னு தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் இருந்தேன். அதனால் சொல்கிறேன், கம்யூனிசம் ஒரு பொருளாதார அடிப்படையில் தோல்வி அடைஞ்ச கொள்கை, அதுக்குள்ளே போயிடாது. அதனால தான் நான் அவங்களை எச்சரிக்கிறேன், எந்த அரசியல் கட்சிக்குள்ளேயும் போகாது. இப்போதைக்கு உன்னுடைய கடமை என்னென்னா, வீட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறது. வீட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த உனக்கு வக்கு இல்லைன்னா நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதி உனக்கு கிடையாது. தயவுசெய்து மனசில் வச்சுக்கோ. நன்றி.